ஹலோ ஹாய். இன்றைக்கி வந்து ஜூலை 8. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நக்ஷத்ரா திங்கட்கிழமை ஸ்கூலுக்கு போகிறான். இது தெரியாமல் காலையில் எழுந்திரிச்சு ப்ளூ கலர் டிஷர்ட்டை காணும்னு எல்லா இடமும் தேடி ஒரு மாதிரி ஆஃப் அன் ஹவர் ஆகி கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. அப்புறம் பார்த்தா அது புதுசாகவே இருக்குது. அப்புறமா அதை எடுத்து போட்டு ஸ்கூலுக்கு க்யூட்டாக அவங்க அனுப்பி விட்டுட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. ஸோ குக்கிங்கு, பாப்பாவுக்கு வந்து மில்க் ஷேக்கு, ரோஸ் மில்க் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு இன்றைக்கி எங்களோட அக்காவுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ வந்துட்டு அவங்கள மீட் பண்ண போகிறதாட்டு பிளானு. ஸோ பாப்பாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண போகும்போதே போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு குட்டியாட்டு ஒரு 1/2 kgயில் வந்து ஹனி கேக் ஒன்று வாங்கிட்டு அங்கே போயிட்டோம். அங்கே போனோடனே நக்ஷத்ரா வந்து அதில் வந்துட்டு அவங்க அத்தை மாமா அவங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே கேக் கட் பண்ணிவிட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து நாகர்கோயிலில் பார்த்திங்கன்னா பெரியம்மா வீடு, அத்தை வீடு, மாமா வீடு அப்படின்னு எல்லாருமே சொந்தம் தான். எங்கே போனாலும் நாங்கள் தங்குவோம், ஜாலியாக இருப்போம், சாப்பிடுவோம். அது மாதிரி எப்போவுமே ஒரு விசேஷம்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப ஜாலியாக இருப்போம். பட் இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. இங்கே இருக்கிற ஃபேமிலிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனாக இன்வைட் பண்ணாங்களா அந்த டைமுக்கு போவோம், வருவோம். ரொம்ப வந்து ஒரு க்ளோஸாலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது எனக்கு இந்த ஊரில் வந்து இவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலி, சொந்தக்காரங்க எல்லாமே இவங்க தான். இவங்க ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் இவங்க வீட்டில் தான் முன்னாடி ரெண்ட்டுக்கு இருந்தோம். அப்புறம் தான் நாங்கள் புது வீடு கட்டிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ அப்போ நக்ஷத்ரா ரொம்ப குட்டி பாப்பா. அப்போ இருந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே எங்களோட அந்த பாண்ட் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து வாரத்தில் 4-5 நாள் அங்கே போவேன், அவங்க இங்கே வருவாங்க. பிள்ளைங்களும் அப்படி தான் ரொம்ப லவ் அண்ட் கேராக இருப்பாங்க. அதுவும் பாப்பா கிட்டலாம் அவ்வளோ கேர், ஏதோ சொந்த அக்கா பொண்ணை பார்த்துக்கிற மாதிரி அப்படி பார்த்துப்பாங்க. நான் வந்து எமர்ஜென்சி எங்கேனாலும் நான் இவங்கள பாப்பாவை வந்து நான் அங்கே தான் விட்டு நான் போவேன். நான் போயிட்டு மார்க்கெட் போகணுமா, ஏதாவது ஆர்டர் இருந்தால் அதை பண்ணணுமா, எனிதிங் எல்ஸ் நான் வந்து பாப்பாவை சேஃபாக தைரியமாக விட்டுட்டு போகிற ஒரு இடம் இதுதான். சம்டைம்ஸ் அழுதுடுவா, அழுதானா ஃபோன் பண்ணுவாங்க, நான் வந்து பார்த்துப்பேன். பட் அதிகபட்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரை பாப்பா வந்து எங்கள் வீட்டில் தனியாக இருப்போம். ஸோ நல்ல வடை பாயசம் சூப்பராக ஒரு மதிய சாப்பாடு அக்கா வீட்டில் தான் சாப்பிட்டோம். ஸோ சாம்பார் சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து பாயசம் குடிக்கணும்னு டெம்ட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ வந்து பாயசம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரசம்லாம் சாப்பிட்டுக்கலான்ட்டு நான் வந்து பால் பாயசம் வச்சு சக்கப்பழம், பப்படம்லாம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வடை பண்ணியிருந்தாங்க, அப்புறம் இனிப்பு பணியாரம் பண்ணியிருந்தாங்க, நிறையா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு நல்லா அங்கேயே ஒரு தூக்கத்தை போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்துட்டு பாப்பாவை 2 பேருமே வந்து அவங்க மம்மி டேடியை சர்ப்ரைஸ் பண்ணால் அவங்களும் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் அந்த கேக்கை வாங்கிட்டு சொல்லு பைத்தியா அத்தை மாமா வரட்டும். நாளைக்குள்ள கேக்க வாங்கி வச்சுக்கிட்டே பைத்தியங்க. உங்களை சர்ப்ரைஸ் பண்றாங்க. ஆனிவர்சரி எடா அவங்க ஊதட்டா. நட்சத்திரம் நீ கொண்டாட்டமா கொள்ளமா நட்சத்திரா டேஸ்ட் அப்படியே போட்டுருங்க. தேங்க்யூ. என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. நல்ல பதில். ரக்ஷா இது யாரு, பேர் என்ன, இவன் பேர் என்ன? கௌகவ். நீ உன் காலேஜ்ல எல்லாம் போய் சொல்ற என் நிக் நேம் வந்து கௌகவ். கௌகவ் வாவ் கத்து வாவ்
ஹாப்பி ஆனிவர்சரி சொல்லு நக்ஷா. சொல்லு சொல்லு. ஹாப்பி ஆனிவர்சரி. இது வந்து வேற ஒருத்தவங்க கொடுத்த கிஃப்ட்டு. நாங்களே கொடுக்குற மாதிரி ஒரு சீனை போட்டுக்கிட்டோம். நாங்கள் கிஃப்ட்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. இதுதான் வந்து ஸ்வேதா. ஸோ ஸ்வேதாவும் எனக்கு கேக் கொடுத்தா. அடுத்து வரவங்க வந்து பாரதி. இவங்க 2 நமக்கு வந்து இப்போதைக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு. இப்போது ஸ்வேதா வந்து காலேஜ் முடிச்சுட்டு அடுத்தது கோர்ஸ் படிக்கலான்னு சொல்லிட்டு 2 டைம் சென்னை போயிட்டு வந்துட்டா. போயிட்டு 2 டைமும் அவளுக்கு போன காலேஜ் பிடிக்கவே இல்லை. அதில் எனக்கு தான் ஒரு சந்தோஷம். இவங்க வந்து காலேஜ் போகிறதே எனக்கு ஏதோ கல்யாணம் ஆகி போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. தேங்க்யூ, பாய்.